So hello everyone, I'm Dr. Sukanya Swaminathan from Dr. Nathan Swami Clinic. So basically இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஃபீவர் வரும்போது என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற பத்தின ஒரு சின்ன வீடியோ. ஸோ எல்லா பேரண்ட்ஸுமே ஃபீவர் குழந்தைங்களுக்கு அப்படின்னா ரொம்பவே ஆன்சைட்டி வந்துடும், இமீடியட்டா கிளினிக்கு கூட்டிட்டு வந்துருவாங்க இல்லையா. ஸோ பேசிக்கா நம்ம என்ன மாதிரி விஷயங்கள் இருந்தா நம்ம கிளினிக் போகலாம், பிளஸ் என்ன மாதிரி விஷயங்கள் நம்ம ஃபீவர் அப்ப பண்ணக்கூடாது அப்படிங்கறத பத்தின வீடியோ இது. ஸோ நம்ம பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பேசிக்கா டெம்பரேச்சர் என்னங்கிறத முதல்ல பார்க்கணும். ஸோ அதுக்கு நீங்க ஒரு கிளினிக்கல் தெர்மோமீட்டர் வீட்டில் வாங்கி வைக்கணும். ஸோ ஃபார்மசிலயோ சர்ஜிக்கல் ஷாப்ல இருந்து ஒரு கிளினிக்கல் தெர்மோமீட்டர்னு சொல்லி வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க டெம்பரேச்சர் பாக்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுல என்ன டெம்பரேச்சர் ரீட் ஆகுதோ அதை பொறுத்து தான் நம்ம ஃபீவர்ங்கிறதே கன்சிடர் பண்ண முடியும். ஸோ 100 or 100.5 வரும்போது நம்ம ஃபீவர்னு கன்சிடர் பண்ணுவோம். அதுக்குள்ள ஸோ 99 டிகிரி அந்த மாதிரி வரும்போது இமீடியட்டா ஃபீவர் நினைச்சு பேராசிட்டமல் கொடுப்பாங்க. ஸோ அது டெஃபினட்டா அட்வைசபிள் கிடையாது. ஸோ டெம்பரேச்சர் முதல்ல பாக்குறது ரொம்ப அவசியம். அடுத்ததா பாத்தீங்கன்னா குழந்தைய பேசிக்கா ஸ்வெட் பண்ண வச்சிடணும் அப்படின்னு பாப்பாங்க. ஸோ நம்ம இந்தியன் பேரண்ட்ஸ் பேசிக்கா இதையும் ரொம்ப காமனா பண்ணுவோம். ஸோ ஸ்வெட் ஆயிடுச்சுன்னா ஃபீவர் போயிடும் அப்படிங்கிறது டெஃபினட்டா உண்மை கிடையாது. ஸோ நம்ம குழந்தை எப்படியாவது ஆர்டிஃபிஷியலா அப்படி ஸ்வெட் பண்ண வைக்கணுங்கிற அவசியமே இல்லை. ஸோ அவங்களுக்கு உடனே ஒரு ஸ்வெட்டர் போட்டு இல்லை அதுக்கு மேல ஒரு ஜெர்கின் மஃப்லர்ஸ் அப்படின்னு எல்லாமே டைட்டா ட்ரெஸ் பண்ணி விட்டு நம்ம 2-3 பெட்ஷீட் போத்தி விடுறது இந்த மாதிரி எதுவுமே நீங்க பண்ணக்கூடாது. நார்மலா அவங்க எப்பவும் போடுற மாதிரி சாதாரண காட்டன் ட்ரெஸ்ஸஸ் மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் லைட்டான ட்ரெஸ்ஸஸ் போட்டு விடும்போது அவங்களுக்கு டெம்பரேச்சர் கிராஜுவலா குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மிஸ்டேக் நீங்க டெஃபினட்டா பண்ணவே கூடாது. ஸோ அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம எல்லா பேரண்ட்ஸும் பண்றது ஃபோர்ஸ் ஃபீடிங். ஸோ இது பாத்தீங்கன்னா குழந்தைங்க ஃபீவர் இருந்தாலும் சரி இல்ல எந்த ஒரு சிக்னஸ் இருந்தாலும் அவங்க எப்பவும் சாப்பிடுற மாதிரி சாப்பிடணும் அப்படிங்கிறது எல்லா பேரண்ட்ஸும் நம்ம யோசிக்கிற ஒரு விஷயம் தான். பட் அந்த மாதிரி நீங்க எதிர்பார்க்கவே முடியாது. இந்த மாதிரி சிக்னஸ் அப்ப குழந்தைங்களுக்கு அப்பிடைட் குறைவா இருக்கும். ஸோ நீங்க என்ன பாத்துக்கணும்னா அவங்க ஹைட்ரேட்டடா வச்சுக்கிறது நீங்க டெஃபினட்டா பாத்துக்கணும். ஸோ உங்களோட ஃப்ளூயிட் இன்டேக் பாத்துக்கோங்க, நிறைய தண்ணி குடிக்க வைங்க, ஜூசஸ் குடிக்கலாம், இளநீர் தாராளமா கொடுக்கலாம். ஸோ அடுத்ததா பாத்தீங்கன்னா ஸ்பஞ்சிங் பண்றது. ஸோ பேசிக்கா நம்மளுக்கு அதிகமா டெம்பரேச்சர் போச்சுனாலே நம்ம என்ன பண்ணணும்னா ஐஸ் வாட்டர்லயோ இல்ல நார்மல் பச்சை தண்ணியில துணியை நம்ம நினைச்சு அதை நெத்தியில போட்டு விடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம நிறைய பேரண்ட்ஸ் பண்றது. ஸோ இது எல்லாமே காமனான ஒரு விஷயம் தான். பட் ஸ்டில் நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணும்போது சடனா டெம்பரேச்சர் குறையறதுனால சில குழந்தைங்களுக்கு ஃபிட்ஸ் மாதிரியான விஷயங்கள் வந்துடலாம். ஸோ அதனால நீங்க அப்படி பண்ணணும் ஸ்பஞ்சிங் அப்படின்னா நீங்க கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியில அந்த ஸ்பஞ்சிங் நீங்க பண்ணலாமே தவிர இந்த மாதிரி பச்சை தண்ணியில பண்றது டெஃபினட்டா அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி ஸ்பஞ்சிங் பண்றது கூட பாத்தீங்கன்னா ரொம்ப ஹை டெம்பரேச்சர் 103 இல்ல 104 கிட்ட போயிடுது டெம்பரேச்சர்னா நீங்க அது ஸ்பஞ்சிங் டெக்னிக் நீங்க ஃபாலோ பண்ணலாம். அதர்வைஸ் அது கூட அவசியமே கிடையாது. ஸோ அடுத்ததா பாத்தீங்கன்னா இது எல்லாத்த விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் நிறைய பேரண்ட்ஸ் வீட்டுல ஃபீவர் குழந்தைக்கு அப்படின்னா இமீடியட்டா ஃபேன் ஏசி எல்லாத்தையுமே கட் ஆஃப் பண்ணிடுவாங்க. ஸோ அதை போடாம அகைன் வேர்க்க வைக்கிற கான்செப்ட்ல இது எல்லாத்தையுமே சுவிச் ஆஃப் பண்ணிடுறது. ஸோ இது நீங்க டெஃபினட்டா பண்ணக்கூடாது. ஸோ நீங்க ஃபேனோட ஸ்பீடை வேணா நம்ம குறைச்சு வச்சுக்கலாம், ஆர் ஏசியோட டெம்பரேச்சர் வேணா நம்ம அதிகப்படுத்திக்கலாமே தவிர இதை கம்ப்ளீட்டா கட் ஆஃப் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த ரூம் டெம்பரேச்சரும் அதிகமா இருந்து குழந்தைக்கு பாடி டெம்பரேச்சரும் அதிகமா இருக்கும். ஸோ டெஃபினட்டா ஃபீவர் குறையாது. ஸோ அதனால இது 5 விஷயங்களுமே நீங்க டெஃபினட்டா பண்ணக்கூடாது. ஸோ நம்ம முக்கியமா அகைன் இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா எல்லாருமே ஃபீவர் அப்படின்னா அந்த பாராசிட்டமல் கொடுக்கறது ரொம்ப காமனா ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ டெஃபினட்டா ஹை டெம்பரேச்சர் போகும்போது நீங்க பாராசிட்டமல் கொடுக்கலாம், அதுல எந்த தப்பும் கிடையாது. பட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹோமியோபதியிலுமே உங்களுக்கு ஃபீவருக்கு ரொம்ப எஃபெக்டிவான மெடிசன்ஸ் இருக்கு. உங்களோட பாராசிட்டமல் அளவுக்கு ரொம்ப சீக்கிரமாவே வேலை செய்யும். சம்டைம்ஸ் பாராசிட்டமலை விடவும் சீக்கிரமா அந்த டெம்பரேச்சரை குறைக்கிறதுக்கும் சரி, அதே மாதிரி அசோசியேட்டடா ஃபீவரோட வேற ஏதாவது சிம்டம்ஸ் இருந்தாலும் ரொம்ப அழகா நம்மளுக்கு ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் ஹெல்ப் பண்ணும். குழந்தையோட ரெக்கவரி டைமுமே பாத்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி ஒரு 5 நாள் அவங்க ரெக்கவர் ஆக எடுத்துக்குதுன்னா ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் எடுக்கும்போது சம்டைம்ஸ் 2 to 3 daysல அவங்க நல்லாவே ரெக்கவர் ஆயிடுவாங்க. ஸோ அதனால நீங்க டெஃபினட்டா ஹோமியோபதிக் டாக்டர் ஃபீவர் வரும்போது அப்ரோச் பண்ணலாம். So thank you.